ஹே கைஸ், இன்னைக்கு நாம 3 தரமான ஹாலிவுட் படங்களை பத்தி தான் பார்க்க போறோம். நமக்கு சாதாரண பேய் படங்களை பார்த்தாலே பயம். ஆனா ஒரு கூட்டமே சேர்ந்து ஒரு கடவுளுக்காகவோ இல்ல ஒரு ரிச்சுவலுக்காகவோ நம்மளை கொல்ல நினைச்சா எப்படி இருக்கும்? அதுதான் உண்மையான பயம். அப்படிப்பட்ட 3 ரிச்சுவல் படங்களை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னைக்கு பார்க்க போற 3வது படம் ரொம்பவே பயங்கரமா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த லிஸ்ட்ல முதல்ல பார்க்க போறது ரிச்சுவல். இந்த படத்தோட கதை என்னன்னா, ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் காட்டுக்குள்ள போறாங்க. அப்படி போகும்போது ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள தெரியாம போய் மாட்டிக்கிறாங்க. அங்க பார்த்தா ஒரு பழைய வீடு ஒன்று இருக்கு. அந்த வீட்டுக்குள்ள போறாங்க. அந்த வீட்டுக்குள்ள எல்லாமே வித்தியாசமான பொருட்களா இருக்கு. வித்தியாசமான உருவங்கள், ரிச்சுவல் செய்யறதுக்கான பொருட்கள் எல்லாமே அங்க இருக்கு. அதை பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா, ஏதோ ஒரு கடவுளை பயங்கரமான கூட்டம் கும்பிடுற மாதிரி தெரியுது. அந்த கடவுள் யாருன்னா ஒரு பெரிய மிருகம். அதுகிட்ட இவங்க மாட்டிக்கிட்டு எப்படி தப்பிச்சாங்க, அந்த கூட்டத்துக்கிட்ட மாட்டி தப்பிச்சாங்களா இல்லையாங்கிறது தான் அந்த படத்தோட முழு கதையே. இந்த படத்தோட கிளைமேக்ஸ் ரொம்பவே பயங்கரமா இருக்கும். கண்டிப்பா பாருங்க. இந்த லிஸ்ட்ல 2வதா பார்க்க போறது மிட்சம்மர். இந்த படத்தோட கதை என்னன்னா, பயம்னா இருட்டுல மட்டும்தான் இருக்குமா? பகல் நேரத்துல கூட, மக்களுக்கு நடுவுல கூட, அழகான முகத்தை பார்த்து கூட நீங்க பயந்துருக்கீங்களா? அப்படிப்பட்ட படம் தான் மிட்சம்மர். ஸ்வீடன் நாட்டுல 90 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கும் ஃபெஸ்டிவலுக்கு ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் போறாங்க. ஆரம்பத்துல அந்த ஃபெஸ்டிவல் அழகா தான் ஆரம்பிக்கிறது. ஆனா போக போக ரொம்ப பயங்கரமா மாறுது. அதுல மாட்டிக்கிட்டு இந்த குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் தப்பிச்சாங்களா இல்லையாங்கிறது அந்த படத்தோட முழு கதையே. ரிச்சுவலுக்காக பலி கொடுக்குற சீன்ஸ்லாம் ரொம்பவே பயங்கரமா இருக்கு. கண்டிப்பா பாருங்க. கடைசியா நம்ம லிஸ்ட்ல இருக்கிறது த வெயிலிங். இந்த படம் ஒரு கொரியன் படம். இருந்தாலும் ரிச்சுவல்னு வந்துட்டா இதை விட ஒரு மாஸ்டர் பீஸ் படம் கிடையவே கிடையாது. அப்படிப்பட்ட படம் தான் த வெயிலிங். இந்த படத்தோட கதை என்னன்னா, ஒரு கிராமத்துல ஒரு வித்தியாசமான நோய் வருது. அதுக்காக அங்க நடக்கிற சாமானிக் ரிச்சுவல்னு ஒரு ரிச்சுவல் இருக்கு. அது ரொம்ப பயங்கரமா இருக்கு. கண்டிப்பா பாருங்க. அந்த ரிச்சுவல் சீன்ஸ்லாம் ரொம்பவே டென்ஷன் ஏற்றும். யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்க அப்படிங்கிறத நீங்க கிளைமேக்ஸ் வரையும் கண்டுபிடிக்க முடியாது. கண்டிப்பா பாருங்க. ஒரு சூப்பரான ரிச்சுவல் படம். ஓகே கைஸ், இன்னைக்கு பார்த்த 3 படங்கள் உங்க ஃபேவரட் எது? இந்த 3 படத்துல ஏதாவது ஒன்று நீங்க பார்த்துருக்கீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய் கைஸ்.